இந்த ஐபிஎல் 2026 மினி ஆப்ஷனில் சிஎஸ்கேக்கு 100% இல்லை 200% பெரிய தலைவலியாக இருக்க போகிறது ஓப்பனிங் காம்பினேஷனை செட் பண்ணுறது தான். ஒரு ஓப்பனிங் ஸ்லாட் கண்டிப்பாக ஆயுஷ் மாத்திரக்கு இருக்கும். இன்னொரு ஓப்பனிங் ஸ்லாட் இந்தியன் ஓப்பனரா, ஃபாரின் ஓப்பனரா, இல்லைனா எல்லாருமே சொல்கிற மாதிரி இந்த ஒரு பிளேயரை சிஎஸ்கே ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இதை பற்றி இந்த கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் கைஸ், சிஎஸ்கே இன்கேஸ் பத்திரனாவை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா சிஎஸ்கே நேத்தன் எலிசா டீமில் வச்சு விளையாடணுமா, இல்லை பத்திரனாவை டீமில் வச்சு விளையாடணுமா, இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்கலாம். ஓகே வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட்டாக சிஎஸ்கே இன்கேஸ் பத்திரனாவை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா சிஎஸ்கே நேத்தன் எலிசா வச்சு ஸ்டார்ட் பண்ணுமா, இல்லை பத்திரனா வச்சு ஸ்டார்ட் பண்ணுமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய தலைவலியை கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லலாம். லைக் பத்திரனா ஒரு வேறு டைப்பான போலர், நேத்தன் எலிசா ஒரு வேறு டைப்பான போலர், பட் சிமிலர் டெத் போலர்ஸ் தான் அவங்க. பட் இதுக்கு ஓப்பனான ஆன்சர் எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, நேத்தன் எலிசா வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா, பத்திரனாவை பெஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. பெஞ்ச் பண்ணும் அப்படின்னா பெஞ்ச் பண்ணுற ஒரு பிளேயருக்கு நம்ம 13 crores கொடுத்தா ஒர்த்து கிடையாது. ஓகே அதெல்லாம் விட்டுடலாம். ஃபஸ்ட்டாக இன்கேஸ் சிஎஸ்கே பத்திரனாவை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா நேத்தன் எலிசா பத்திரனாவை அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக இவங்க ரெண்டு பேரும் வந்தால் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் சிமிலாரிட்டி, ரெண்டு பேருமே டெத் பவுலிங் போடுவார். பட் பத்திரனா பவர் பிளேயில் கண்டிப்பாக பவுலிங் போட மாட்டார். பட் இன்கேஸ் நேத்தன் எலிசா பவர் பிளேலுமே பவுலிங் போடுவார், ஸ்லாக் ஓவர்ஸ்லுமே பவுலிங் போடுவார், அண்ட் டெத் ஓவர்ஸ்லுமே பவுலிங் போடுவார். அண்ட் நேத்தன் எலிஸால் பேட்டிங்குமே விளையாட முடியும், அண்ட் ஒரு தரமான ஒரு ஃபீல்டர் அப்படின்னு சொல்லும் போது நேத்தன் எலிஸ் 3 டைமென்ஷனலாக தெரியல. பட் இன்கேஸ் பத்திரனாக்கு வரும் அப்படின்னா பத்திரனாவில் ஜஸ்ட் டெத் பவுலிங்கில் தான் போட முடியும். எஸ், ஓப்பனிங் பவுலிங் போட வைக்கலாம், பட் எஃபெக்டிவாக இருக்க மாட்டார் பத்திரனா. அண்ட் பத்திரனாவில் ஃபீல்டிங் பண்ண முடியாது, அண்ட் பேட்டிங்குமே விளையாட முடியாது. அண்ட் இங்கே நம்மளோட ஸ்ட்ரைட் ஆன்சர் நேத்தன் எலிஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இல்லை கைஸ், பத்திரனாவில் க்ரூஷியல் டைம்ஸில் விக்கெட் எடுக்க முடியும், அதே நேத்தன் எலிஸால் க்ரூஷியல் டைம்ஸில் விக்கெட் எடுக்க முடியாது. அண்ட் பத்திரனாவுடைய ஆக்ஷன் ஸ்லிங்கி ஆக்ஷன், டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷன் கிடைக்கும். அண்ட் நம்மளுடைய போலிங்கில் வெரைட்டியாக நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இன்கேஸ் நேத்தன் எலிஸுக்கு வரும் அப்படின்னா சிமிலாரிட்டி ஆப்ஷன் வெரைட்டி கிடைக்காது நம்மளுக்கு போலிங் ஆப்ஷன்ஸில். அண்ட் க்ரூஷியல் டைம்ஸில் கரெக்டாக பத்திரனா மாதிரி விக்கெட்ஸ் நேத்தன் எலிஸால் எடுக்க முடியாது. ஸோ இங்கே தெரியுது லைக் ரெண்டு பேருமே வேறு வேறு வெரைட்டியான போலர்ஸ் அப்படின்னு சொல்லி. பட் சிஎஸ்கேக்கு எது பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நேத்தன் எலிஸ் தான் கைஸ். எஸ், க்ரூஷியல் டைம்ஸில் விக்கெட் எடுக்காமல் போகலாம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி நூர் அஹமத் அப்படின்னு சொல்கிற ஒரு போலர் இருக்கார். அவரால் டெத்லேயும் போலிங் போட முடியும், மிடில் ஓவர்ஸில் போலிங் போட முடியும், அண்ட் ஓப்பனிங்கில் போலிங் போட முடியும், அண்ட் அவராலுமே க்ரூஷியல் டைம்ஸில் விக்கெட் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ அதனால நம்ம ஃப்ரீடமாக கண்டிப்பாக போய் நேத்தன் எலிஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் பத்திரனுடைய ஃபார்ம் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னால். அண்ட் நம்ம எல்லாம் சொல்கிற மாதிரி நேத்தன் எலிஸே சிஎஸ்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் இன்டெப்த்தான பேட்டிங் கிடைக்கும். சிஎஸ்கே எப்போவுமே டீப் பேட்டிங் என்னப்போ ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. நேத்தன் எலிஸ் நார்மலான பேட்டர் கிடையாது. ஸோ அவரில் 2-3 சிக்ஸர்ஸ் ஈஸியாக அடிக்க முடியும். ஸோ அந்த ஸ்லாக் டெத் ஓவர்ஸில் அண்ட் ஒரு தரமான ஃபீல்டர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அவரை எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி நல்லா தெரியல லைக் நேத்தன் எலிஸ் நம்ம டீமை வச்சுட்டு வந்தால். அண்ட் T20 ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலராக இருக்கிறாரு. அண்ட் சிஎஸ்கே 50-50 தான் இருக்க போது. ரெண்டு பிளேயர்லேயே யாரோ ஒருத்தர் ப்ளே பண்ண வச்சாலும் நல்லா தான் இருக்கும் கைஸ். அண்ட் ரெண்டு பேரில் சிஎஸ்கே காம்பினேஷனுக்கு ரெண்டு பேரும் செட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது சிஎஸ்கே யாரை வேணால் ப்ரிஃபர் பண்ணால் மோஸ்ட்லி சிஎஸ்கே பத்திரனை வச்சு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் நேத்தன் எலிஸ் கண்டிப்பாக பேக்கப்பாக தான் இருக்க போகிறார். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ், பத்திரனா சிஎஸ்கேல ப்ளே பண்ணுமா 11ல், இல்லைன்னா நேத்தன் எலிஸ் ப்ளே பண்ணுமா? அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், பத்திரனாவா நேத்தன் எலிஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம சிஎஸ்கேடைய ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு வந்துடலாம். லைக் ஒன் ஆஃப் த ஓப்பனிங் ஸ்லாட்ஸ் கண்டிப்பாக ஆயுஷ் மாத்திரை தான் வச்சுக்க போகிறாரு. பட் இன்னொரு ஓப்பனிங் ஸ்லாட் யாருக்கு இருக்க போகுது, அதுதான் இங்கே ஒரு மெயின் கொஸ்டின் இருக்க போது. இந்தியன் ஓப்பனரா, ஃபாரின் ஓப்பனரா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்தர் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போ ஒரு ஓப்பனர் இருக்காரு. லைக் சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருக்கட்டும் அண்ட் சிறப்பில் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ஃபர்தர் சிஎஸ்கே பிளேயர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிளேயர் எடுத்து வந்துடுங்கப்பா, கண்டிப்பாக சிஎஸ்கே காம்பினேஷனுக்கு செட் ஆவார் அண்ட் ரொம்ப சீப் ரேட்டில் கிடைச்சவர் இவர் அப்படின்னு சொல்லி. ஸோ யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிம் சைஃபர்ட். எஸ் கைஸ், நியூசிலாண்டுடைய ஒன் ஆஃப் த டாப் விக்கெட் கீப்பர்ஸ், ரொம்ப அண்டர் ரேட்டட் நியூசிலாந்து விக்கெட் கீப்பர் பேட்டர். ஓப்பனிங் இவரால் கண்டிப்பாக பண்ண முடியும் அண்ட் அக்ரெசிவான பேட்டர். நிறைய T20 லீக்ஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டிம் சைஃபர்ட். இருப்பா, டிம் சைஃபர்ட் எல்லாம் ஆர்சிபியில் இருக்கார், எப்படி எடுத்துன்னு வர முடியும் அப்படின்னா டிம் சைஃபர்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ரீப்ளேஸ்மெண்ட் தான் கைஸ். ஸோ வார் நடந்ததுக்கப்புறமா அவர் வந்திருக்கார் ரீப்ளேஸ்மெண்ட். அவரை ஆர்சிபியால் ரீட்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனில் வரப்போகிறாரு. அண்ட் சிஎஸ்கே நியூசிலாந்து பிளேயர்ஸுக்காக ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் டிம் சைஃபர்ட்டுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸை கொடுத்து எடுத்துன்னு வந்தால் நல்லா இருக்கும். அண்ட் நீங்கள் சொல்லலாம் லைக் உர்வில் படேலை வச்சு சிஎஸ்கே ஓப்பன் பண்ண வைக்கல அப்படின்னு சொல்லி. பட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் லைக் இந்த ஐபிஎல் 2025
2025 முடியும் போது சிஎஸ்கே கான்வே அண்ட் மாத்ரே வச்சு தான் ஓப்பனிங் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே கிளியராக தெரியுது லைக் சிஎஸ்கே ஒரு ஃபாரின் ஓப்பனருக்கு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபாரின் ஓப்பனர் தான் சிஎஸ்கே ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் டீம் சைஃபோட ட்ரை பண்ணால் சிஎஸ்கேக்கு ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது கைஸ். பிகாஸ் சிஎஸ்கே பவர் பிளேயில் ரொம்ப லேகாக இருக்காங்க. பவர் பிளேயில் ரொம்ப கம்மியாக வந்திருக்குது சிஎஸ்கேக்கு ஸ்கோர் அப்படின்னு சொல்லும்போது டீம் சைஃபர்ட்னால அதை கரெக்ட் பண்ண முடியும். அண்ட் இவரோட ஸ்டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது லைக் ஃபாஃப் டு பிளேஸ் விளையாட மாதிரியே இருக்கும். அண்ட் சிஎஸ்கேடைய ஃபார்முலா மாதிரி ஒரு ஃபாரினர் ஓப்பனர் அண்ட் ஒரு இந்தியன் ஓப்பனர். அந்த ஃபாரின் ஓப்பனர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் செட் ஆகுது. லைக் ஆயுஷ் மாத்ரே ஒரு யங் ஓப்பனர், ஒரு கூட சேர்ந்து ஒரு ஃபாரின் ஓப்பனர் டீம் சைஃபர்ட். ஸோ அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஓப்பனர் அப்படின்னு சொல்லும்போது சிஎஸ்கே இங்கே ஃபாஃப் டு பிளேஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி ஒரு ஓப்பனரை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் மாத்ரே அண்ட் டீம் சைஃபர்ட் எடுத்துன்னு வந்து. பட் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், சிஎஸ்கே ஃபாரின் ஃபினிஷரை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஃபாரின் ஃபினிஷர் இருந்தால் நல்லா இருக்கும் இந்தியன் ஃபினிஷரோட அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் இங்கே லேக் ஆக போகுது. பிகாஸ் நம்ம டீமில் ஆல்ரெடி த்ரீ ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க, பிரேவிஸ், நூர், பத்திரன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே பிளேயர் தான் நம்ம இன்னும் ஃபாரின் பிளேயர் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது ஃபினிஷராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சிஎஸ்கேயோட ப்ரிஃபரன்ஸில் இருக்குது. பட் போன ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா கான்வே வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க ஓப்பனிங். என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு தெரியல, எந்த காம்பினேஷனோட போக போகிறாங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் டீம் சைஃபர்ட் ஒன் ஆஃப் த ஓப்பனிங் ஆப்ஷனில் இருக்கிறாரு. லைக் சிஎஸ்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சிஎஸ்கே இன்கேஸ் நாங்கள் ஃபாரின் ஓப்பனரோடைய தான் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் சைஃபர்ட்டை சிஎஸ்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணதான் போகிறாங்க கைஸ். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ், டீம் சைஃபர்ட் சிஎஸ்கே எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா, எஸ் ஆ நோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.